உச்சநீதிமன்றத்தின் இத்தகைய கேள்விகள் தமிழக அரசை தள்ளாட வைத்துள்ளது. அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்க முடியாத இந்த குறுகலான இடம் ஏன் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒதுக்கினீங்க? கரூர்ல நிகழ்ந்த துயரமான கூட்ட நெரிசல் சம்பவம் இன்னும் கூட மக்களின் மனதில் நீங்காத வலியை ஏற்படுத்தி உள்ளது அப்படிங்கிறது தான் உண்மை நிதர்சனம். அந்த நிகழ்வில் உயிரிழந்தோரின் நினைவாக தாவேகா சார்பில் பல்வேறு நினைவு நிகழ்வுகள் இன்று தமிழகம் முழுவதும் நடத்தப்பட்டது. சென்னையில் உள்ள தாவேகா தலைமை அலுவலக நுழைவாயில் பகுதியில் கட்சி சார்பில் நினைவு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டது. அந்த போஸ்டர்களில் உயிரிழந்த 41 பேரின் புகைப்படங்கள் இடம்பெற்று கீழே உங்கள் ஆன்மா சாந்தி அடையட்டும், உங்கள் எண்ணங்கள் ஈடேற சபதம் ஏற்போம் அப்படிங்கிற வரிகளும் சேர்த்தே இடம்பெற்றிருந்தன. இதற்கு முன்னர் இந்த சம்பவம் நடந்து 16 நாட்களான பிறகு இன்று காலை முதலே சமூக வலைத்தளங்களில் 2-3 வீடியோக்கள் வலம் வந்தன. அதில் குறிப்பாக ஒரு பையன், அதாவது இந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் ஒரு சிறு பையனின் தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவர் அப்படின்னு சொல்லிக்கொண்டு தன் மகனை இழந்ததாக ஒருவர் கேஸ் கொடுத்துருக்காரு. அவர் என் கணவர் தான், ஆனால் இப்போ அவர் என் கூட இல்லை, நாங்கள் பிரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு, என் பையன் இறந்தது கூட வரல, அதுவும் சுடுகாட்டில் ஓரமாக நின்று பார்த்துட்டு போயிட்டாரு, அதோட சரி, அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, ஆனால் பணம் வேண்டும் என்பதற்காகவே இவர் வேணும்ட்டே வாலண்டியராக இந்த வழக்கை தொடுத்திருக்காரு அப்படிங்கிறத சமூக வலைத்தளத்தில் சொல்கிறாங்க. அதை தாண்டி இவருடைய தம்பிகள், இந்த ஷர்மிளாவோட தம்பிலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவருக்கு அவ்வளோ நாலேஜ்லாம் கிடையாது, ஒரு கோர்ட்டுக்கு போய் அதை ப்ரொசீடிங்ஸ்லாம் பண்ணுற அளவு, ஸோ இவருக்கு பின்னாடி யாரோ உதவி இருக்காங்க, அதனால தான் இவர் கோர்ட்டுக்கெலாம் போயிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன் வச்சாங்க. இது இன்று காலை முதலே சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வந்த வீடியோவாகும். தொடர்ந்து மற்றும் ஒருவர் என்ன சொல்கிறாருன்னா, செல்வராஜுங்கவர் தன்னுடைய மனைவியை இழந்தவர், அவர் வேலைக்கு வேண்டிதான் நான் கையெழுத்து போட்டேனே ஒழிய இது கண்டிப்பாக இந்த மாதிரி சிபிஐ விசாரணைக்கு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, யாரோ என் பேரை சொல்லி மாற்றி போட்டாங்க அப்படிங்கிறதும் தொடர்ந்து காலையிலிருந்து சமூக வலைத்தளத்தில் பரவி வந்த வீடியோக்கள். இந்த துயர சம்பவத்தை தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை, அதாவது SIT அமைக்க உத்தரவிட்டாங்க. அது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து மக்களுக்கு உதவி இருக்க வேண்டிய தலைவர் அவர்கள் ஏன் அங்கிருந்து ஓடி போனாரு அப்படிங்கிற கேள்வியையும் முன் வச்சாங்க. தாவேகா இந்த உத்தரவை உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்தது. அதாவது பாரபட்சமாகவும் நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருப்பதாகவும் மற்றும் இயற்கை விதிமீறல்கள், அதாவது நீதி மீறல்கள் நடந்ததாக குற்றம் சாட்டியதுடன் விஜய் தவறாக குற்றம் சாட்டப்பட்டதாகவும் அவர் தரப்பு கேட்கவே படவில்லை என்றதையும் ஒரு மனுவாய் எழுதி ப்ரொசீட் பண்ணாங்க. மாநில காவல்துறையின் மீது நம்பிக்கையின்மை காரணமாக சிபிஐ அல்லது உச்ச நீதிமன்ற மேற்பார்வையிலான விசாரணைக்கு கோரிக்கையும் சேர்த்தே கொடுத்தாங்க. அந்த மனுவின் மீதான தீர்ப்பு இன்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. என்னன்னு கேட்குறீங்களா? சென்னை உயர்நீதிமன்றம் அமைத்த SIT மற்றும் தமிழ்நாடு அரசு அமைத்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் இரண்டையுமே ரத்து செஞ்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். தொடர்ந்து இந்த வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்குமாறும் கேட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் சிபிஐ இந்த விசாரணையை நடத்தும் போது இதை கண்காணிக்க முன்னாள் நீதிபதி ரஸ்தோகி தலைமையில் ஒரு குழுவையும் சேர்த்தே அமைத்துள்ளது உச்சநீதிமன்றம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கட்டாயமா பெல் பட்டனை அமுக்குங்க. கண்டிப்பா இது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு தான். சிபிஐ விசாரணை வரவே கூடாது அப்படிங்கிறது தான் தொடக்கத்திலிருந்தே திமுகவின் எண்ணமாக இருந்தது. காவல்துறையின் அணுகுமுறையில் பல சந்தேகங்கள் எழுந்துள்ளன. அதாவது இந்த சம்பவம் நடந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பல்வேறு சாட்சிகளும் பொதுவெளியில் கூறிய பல கருத்துக்கள் பலவிதமான சந்தேகங்களை மேலும் மேலும் எழுப்பிய வண்ணமே இருந்தது. குறிப்பாக கடந்த வெள்ளியன்றே உச்சநீதிமன்றம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருந்தது. அதாவது அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்க முடியாத இந்த குறுகலான இடம் ஏன் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒதுக்கினீங்க அப்படிங்கிறதையும், தொடர்ந்து உயிரிழந்த 41 பேருக்கும் 4 மணி நேரத்திற்குள் உடற்கூராய்வு எப்படி முடிச்சிங்க, அதுவும் மரபுகளை மீறி,
நைட்டு வேளையில் இந்த உடற்கூறாய்வை மேற்கொண்டிருக்கீங்க. எவ்வளோ சேர் இருந்தது, எவ்வளோ டேபிள் இருந்தது, எத்தனை மருத்துவர்கள் இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகாலை 4 மணிக்கே இந்த உடலை அவசரமாக நீங்கள் தகனம் செய்தது ஏன், இப்படிங்கிற நிறைய கேள்விகளுக்கு தமிழக அரசை சார்ந்த வக்கீல்களிடம் பதில் இல்லை என்பதுதான் உண்மையான விஷயம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் உங்களை கோரிக்கை வைக்கிறோம். உச்சநீதிமன்றத்தின் இத்தகைய கேள்விகள் தமிழக அரசை தள்ளாட வைத்துள்ளது. தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை அணுகிய விதம், தொடர்ந்து அவங்க பிரயோகித்த வார்த்தைகள், அதை தாண்டி இவங்க அமைச்ச SIT குழு, இதெல்லாம் பற்றி உச்சநீதிமன்றம் நிறைய விமர்சனங்களை முன் வச்சிருக்கு. சென்னை பெஞ்ச் முன் தாக்கல் செய்யப்பட்ட இந்த ரிட் மனு அரசியல் பேரணிகளுக்கு நிலையான செயல்பாட்டு நடைமுறையை உருவாக்க கோரியதில் SIT விசாரணையை ஏன் உத்தரவிட்டீங்க அப்படிங்கிறதையும், தொடர்ந்து கரூர் மதுரை பெஞ்சின் அதிகார வரம்பிற்குள் வரும் நேரத்தில் சென்னை பெஞ்ச் எப்படி SIT விசாரணைக்கு உத்தரவிட முடியும் அப்படிங்கிற கேள்வியையும் சேர்த்தே எழுப்பியுள்ளது. சென்னை பெஞ்சின் அணுகுமுறை உணர்திறன் மற்றும் நேர்மையின்மையை குறிக்கிறது அப்படிங்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தை உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியை நோக்கி வச்சிருக்காங்க. இந்த வழக்கு எப்படி கிரிமினல் ரிட் மனுவாக பதிவு செய்யப்பட்டது அப்படிங்கிறத சென்னை உயர்நீதிமன்றத்தின் பதிவாளர் அறிக்கையாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். தொடர்ந்து அவங்க கரூர் விவகாரம் தொடர்பான மனு தாக்கல்ல மோசடி நடந்திருந்தால் அதையும் CBIயே விசாரிக்க உத்தரவிடுவோம் அப்படிங்கிறதையும் சேர்த்தே சொல்லியிருக்காங்க. CBI விசாரணை கோரிய மனு தாக்கலில் மிகப்பெரிய மோசடியை உச்சநீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு சார்பில் முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கருத்தில் கொள்வோம் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இந்த வழக்கை CBI வசம் ஒப்படைக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது. இந்த தீர்ப்பு தமிழக காவல்துறைக்கும் தமிழக அரசுக்கும் பெருத்த அவமானம் என்றே கூறப்படுகிறது. உயர் நீதிமன்றத்திற்கும் இவர்களின் செயலால் தலைக்குனிவு ஏற்பட்டுள்ளது. நீதித்துறை வரை திமுக அரசின் கரங்கள் நீண்டுள்ளன. நீதியை தவறாக பயன்படுத்தியுள்ளதாக அப்பட்டமாக உச்சநீதிமன்றம் தன்னுடைய குற்றத்தை சாட்டியுள்ளது. இவை எல்லாவற்றையும் தாண்டி செந்தில்குமார் அமர்வில் உள்ள இந்த வழக்கை வேறு ஒரு நீதிபதிக்கு மாற்றவும் உத்தரவு பிறப்பித்தது உச்சநீதிமன்றம். மொத்தத்தில் மாநில அரசு மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளும் தோல்வியை சந்தித்துள்ளன. மாநில அரசின் திசை திருப்பும் முயற்சிகள் வெற்றி பெறவில்லை. உச்சநீதிமன்றத்தின் தலையீடு காரணமாக நேர்மையான, வெளிப்படையான, பாரபட்சமற்ற விசாரணை நடைபெறும். மாநில அரசின் தவறுகள் வெளிக்கொண்டு வரப்படும் என்ற நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் நல்லதொரு பதிலை முன்வைக்கும் என்ற நம்பிக்கையுடன்